Hi students, in this video I am going to give the introduction of the new chapter reproductive health. We all know being healthy means we are free from diseases, our mind is free and also our organ systems work properly. ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவோம்? அவங்களுடைய பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். அவங்களுடைய மைண்டு சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாமல் எல்லா விஷயத்தையும் வந்து நல்லா பொறுமையாக நிதானமாக கையாளணும். அப்போ அவங்க மைண்டு நல்லா ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்? ஸோ இது வந்து ஜென்ரல் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் மீன்ஸ் their reproductive organs should function normally. ஸோ ஒரு மேல் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அவங்களுடைய செக்ஸ் ஆர்கன்ஸும் வந்து அப்பியரன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலில் அவங்களுடைய ஓவுலேஷன், ஸோ அவங்களுடைய ஓவரி வந்து ப்ராப்பராக வந்து ஓவமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் once in 28 days. ஸோ அவங்களுடைய ஹார்மோன் செக்ரீஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்போந்தான் அது வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் பார்த்தோன்னா ஹெல்த்தியராக இருக்கும். அப்போது அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேபியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, அவங்க ஃபேமிலியும் நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களால வந்து அவங்க அப்படி ஹெல்த்தியாக இருக்கும் போது என்ன ஆகும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹாப்பியை அந்த சொசைட்டிக்கும் அவங்க கொடுப்பாங்க. அதனால் என்ன ஆகும், ஒரு கம்யூனிட்டியே வந்து ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டியாக வந்து டெவலப் ஆகும். ஸோ த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட் டு டெவலப் எ குட் சொசைட்டி. Reproductive system is a complex system. The reproductive system is controlled by the neuroendocrine system. Why do we say it as neuroendocrine system? The endocrine glands secrete hormones. The hormone secretion of the endocrine glands is controlled by the anterior pituitary or the adenohypophysis. The secretion of the adenohypophysis or the functioning of the adenohypophysis is again controlled by the hypothalamus, which is a part of the nervous system. ஸோ நம்ம பாடியில் பார்த்தோம் அப்படின்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கும். அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் என்ன செக்ரீட் பண்ணணும், ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸை எல்லாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு எது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அடினோஹைப்போஃபைசிஸ் இல்லை ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடினோஹைப்போஃபைசிஸோட ஃபங்க்ஷனிங்கை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஹைப்போதலாமஸ். அப்போது நர்வஸ் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. அதனால தான் அதை நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் கொனாட்ஸோட ஃபங்க்ஷனிங், அதோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹைப்போதலாமஸ். ஸோ we should protect our reproductive system from any infectious diseases and injury to remain healthy. In this chapter, we are going to deal with the strategies that are developed to overcome the reproductive health problems. We are going to learn about amniocentesis and their stationary ban, and we are also going to learn about the impact of sex ratio. ஸோ மேல் ஃபீமேல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபீமேல் ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த மேல் ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ, நெக்ஸ்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் ஃபீமேல் ஃபோர்டிசைட். Next, we are also going to learn about the population explosion and how we can control the population explosion. We are also going to learn about the medical termination of pregnancy. ஸோ நமக்கு தேவையில்லாத ப்ரெக்னென்சியை எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது. We are also going to learn about the sexually transmitted diseases, STDs அப்படின்னு சொல்லுவாங்க. Another important thing which we are going to learn in this chapter is the assisted reproductive technology. ஸோ இப்போ சொசைட்டியில் பார்த்தோன்னா அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இன்ஃபர்டிலிட்டி வந்து மேல்லையும் ஃபீமேல்லையும் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி
இன்ஃபர்டிலிட்டி இருக்கும் போது ஸோ கப்புள்ஸால் வந்து நேச்சராக வந்து அவங்களால வந்து ஒரு பேபி இது பண்ணிக்க முடியாது. அப்போது என்னெல்லாம் அவங்க வந்து டெக்னாலஜி ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு லேர்ன் திஸ் சாப்டர் அண்ட் வி ஆர் also going to learn about the detection of the fetal disorders. ஸோ ஒரு பேபி கருவில் இருக்கும் போதே அதுக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிசீசஸ் ஏதாவது டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து டயக்னைஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு குறையுள்ள குழந்தை பிறக்கிறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்றதையும் வந்து படிக்க போகிறோம். Need for reproductive health programs and strategies. India initiated the family planning program in the year 1951. Every 12 years, that is every decade, it is periodically revised. ஸோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் 1951 ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு 12 இயர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக அதில் உள்ள நிறை குறைகளை ஆராய்ஞ்சு அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டே வராங்க. These programs were popularly called as the Reproductive and Child Health Care, shorter RCH அப்படின்னு சொல்லுவாங்க. So what are the major tasks that is carried out by these programs? First one is to create the awareness and providing the medical assistance to build a healthy society. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்படிலாம் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் வந்து மெடிக்கல் கேர் எடுத்துக்கணும் அப்படின்றதே தெரியாது. ஸோ அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் தே கேன் பில்ட் எ ஹெல்த்தி சொசைட்டி. The next task is introducing the sex education in schools so that the children will know about the adolescence and the adolescence related changes. இப்போலாம் வந்து செக்ஸ் எஜுகேஷனை வந்து ஸ்கூல் லெவல்லே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏன்னா வந்து அந்த அடலசன்ட் ஏஜில் வந்து அவங்க பாடிலி சேஞ்சஸ், அவங்களுடைய மைண்டில் உள்ள சேஞ்சஸ், அவங்களுக்கு அது எதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற நாலேஜை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ தட் தே வில் come into a healthy society. Next is educating the couples and people who are in the marriageable age. ஸோ ஒரு கல்யாணம் ஆனவங்க கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஃபேமிலி பிளானிங் மெத்தட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற அவேர்னஸை கொடுக்குறாங்க. ஸோ they will know about the ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ். ஸோ ஒரு நியூவாக மேரீட் ஆகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இப்போ சைல்டு வேணாம் அதை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னா என்ன பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இருக்குது அப்படின்றத வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஸோ அவங்களுடைய 2 சைல்டு மட்டும்தான் வேணும் இல்லை ஒரு சைல்டு மட்டும்தான் வேணும்னா என்ன ஃபேமிலி பிளானிங் மெத்தடை அவங்கள அடாப்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. The next task is creating the awareness about the கேர் ஃபார் த ப்ரெக்னென்ட் உமன். ஸோ ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள எப்படிலாம் கேர் பண்ணிக்கணும், ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபுட் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படிலாம் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் அவேர்னஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு. ஸோ ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும் கேர் பண்ணக்கூடாது, குழந்தை பிறந்த பிறகும் அவங்களுக்கு என்ன மாதிரியாக ஃபுட் கொடுக்கணும், எப்படிலாம் அவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து சைல்டுக்கும் மதர் 2 பேருக்குமே கொடுப்பாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றியும் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸையும் எஜுகேட் பண்ணி கொடுப்பாங்க. RCH also encourages and supports the government and the non-government organizations to identify the new methods of birth control and also to improve the methods which are existing already. இந்த RCH என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும்ல அவங்க வந்து நியூ மெத்தட் ஆஃப் பர்த் கண்ட்ரோலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஏற்கனவே இருக்கிற மெத்தடை எப்படி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. Let us know some facts. About 800 women throughout the world die every day because of problems that are related to pregnancy and childbirth. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு
800 விமன் வந்து ப்ரெக்னன்சியாலேயோ இல்லை பாட்ரூஷன் அப்போ வந்து இறக்குறாங்க. இதில் 20% விமன் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியாவோட இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி, அதாவது குழந்தைகள் இறப்பு பார்த்தோம் அப்படின்னா 1000 வந்து 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் 44 இருந்துச்சு. இதை வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி வந்து குறைச்சிருக்காங்க. நிறைய நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ இந்தியா வந்து இட்ஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ தான் வளர்ந்துருந்தோம் அப்படின்னாலும் மெட்டர்னல் மொர்டாலிட்டி வந்து நிறைய கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும் போது மெட்டர்னல் மொர்டாலிட்டி வந்து ஹையாக தான் இருக்குது. இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டியை குறைச்சிருக்கோம், ஆனால் மெட்டர்னல் மொர்டாலிட்டி வந்து இன்னும் வந்து ஹையாக தான் இருக்குது. The various healthcare programs that are taken up by the Government of India at the national level are massive child immunization. ஸோ சைல்டுக்கு வந்து என்னெல்லாம் இம்யூனைசேஷன் எடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ளை ஆஃப் நியூட்ரிஷ்னல் ஃபுட் டு த ப்ரெக்னென்ட் உமன். ஸோ ப்ரெக்னென்ட் உமனுக்கு சத்து மாவு இதெல்லாம் வந்து ஹெல்த் கேர் சென்டர்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ குழந்தை பிறக்கும் போது கொடுக்கறது வந்து அது ஹிந்தி வேர்டு, அது ஜனனி சுரக்ஷா யோஜனா. நெக்ஸ்ட் ஜனனி சிஷு சுரக்ஷா கரிக்ரம். ஜனனி சுரக்ஷா யோஜனா வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு, ஜனனி சிஷு சுரக்ஷா கரிக்ரம் வந்து சைல்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RMNCH+A. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச். ஸோ ஒரு ஜாயிண்ட்டாக வந்து ரீப்ரொடக்டிவ், மெட்டர்னல், நியூபார்ன், சைல்டு அண்ட் அடலசன்ட் ஹெல்த். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தும், நெக்ஸ்ட் வந்து மெட்டர்னல் ஹெல்த்து, மதரோட ஹெல்த்து, நியூபார்ன் சைல்டோட ஹெல்த்து, நெக்ஸ்ட்டு அந்த கொஞ்சம் வளர்ந்த சைல்டு, நெக்ஸ்ட்டு அடலசன்ஸ். இந்த எல்லாத்தையுமே சேர்ந்ததாக ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் தான் வந்து RMNCH+A அப்ரோச்சுக்கு தான் +A கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபிநயன். So like this there are many health programs that are taken up by the government of India at the national level. So all these programs are to improve our reproductive health so that we will grow into a healthy society. Why the government is taking care of the reproductive health? Only if the people are healthy, they will give birth to the healthier babies so that they will grow into a good society and improve our nation. In today's video, we studied about the major tasks that are carried out by the reproductive child health care programs. We also studied about the different health programs that are carried out by the Government of India. Write home test on these 2 questions and post your answers. Read your daily lessons. Don't copy and write, children. Read and write the test sincerely and post it. Stay home, stay safe. Thank you, children.